பெண்கள் அநேக சகோதரிமார்கள் எனக்கு ஃபோன் பண்றாங்க, இப்படி அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டாச்சு, இது தப்புன்னு சொல்றாங்க சிஸ்டர், என்ன எனக்கு புரியலையே, எனக்கு எனக்கு நான் தப்பான ஒரு துணையை தேர்ந்தெடுத்துட்டேனோன்னு எனக்கு ரொம்ப ஒரு கவலையா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அப்படின்னா இந்த வசனத்தை வச்சு அநேக காரியங்களை நம்ம விதைச்சிச்சு, தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி. எங்கேயுமே நீங்க ஆவிக்குரியவர்களாய் நீங்க வாழும் பொழுது எல்லாவற்றையுமே மேற்கொள்ள முடியும். உங்களுடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். உங்களுடைய அபிஷேகம் நிரம்பி வழியும் பொழுது அது உங்க கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள அது அசைக்கும். ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், உட்காந்துட்டே இருக்காதீங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, மறுபடியும் அப்பாவுடைய அன்புக்குள்ளாக வாங்க. அப்பா விட்டு தூரம் போகாதீங்க. அந்த அபிஷேகத்துல நிரம்பி நீங்க வழியும் பொழுது உங்க மூலியமா என்னென்ன மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுப்பார். எத்தனை நாளைக்கு நீங்க உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே